சயின்ஸ் காலேஜ்லேருந்து கால் வந்தது. நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் ரெஸ்யூமில் எப்படி சம்மரைஸ் பண்ணியிருந்தேனோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டும் வந்து அவங்க கூப்பிட்றாங்க. அவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நந்தினின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ரெஸ்யூமை அதுக்கப்புறம் வந்து அப்படியாம்மா நீங்கள் வந்து ஜெயலலிதா டாக்டரா, அவங்களுக்கு சசிகலா தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாங்களா ஒரு இடத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சாமி நாயுடு காலேஜ் பார்த்திங்கன்னா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்தோடனே சசிகலா என்னோடய ஹெச்ஓடியை கரெக்ட் பண்ணிச்சு. என்னோடய ஹெச்ஓடியை கரெக்ட் பண்ணிட்டு வந்து என்னோடய ஃபுல் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி யார் என்ன எல்லாமே சொல்லிட்டு இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொலீக்ஸ் கூட ஹெச்ஓடி ஷர்மிலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் ஹாஸ்டலில் ஒரு அம்மா வந்திருக்காங்களே கீதா, அவங்க யார், அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறாங்க. அவங்க பேர் வந்து கலையரசி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2 days நேற்று வந்து மிஸ்டர் யூடியூப் சேனலில் வந்து ஒரு ப்ளூ கலர் சுடிதார் போட்ட ஹைட்டாக ஒருத்தவங்க வந்தாங்க பார்த்தீங்களா, ஷி வாஸ் மிஸ்டு. அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு என்ன பிரச்சனை பண்ணலாம், மறுபடியும் ஐநாவரமில் வந்து அவங்களுக்கு ஸ்விக்கியில் ஜாப் கிடைக்கணுன்றதுக்காக என்னை வந்து ஒரு 6 month அந்த மாதிரி பூட்டி வச்சுருந்தாங்க, என்ன ஏதுன்னே சொல்லாமல். அதே மாதிரியே வந்து அகெயின் மறுபடியும் பிரச்சனை பண்ணலாம், அமௌண்ட் வந்து தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர், சசிகலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நந்தினியோட அம்மா, இவங்கக்கிட்டலாம் வந்து இலியானா டிக்ரூஸ், அப்புறம் வந்து என்னெல்லாம் வந்து அவங்க சாங்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே அவங்கக்கிட்ட தான். துளசிதாசன் சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி கோயிலில் நிறைய இடம் வாங்கி வச்சுருக்காங்க, எல்லாம் வந்து என்னோட அமௌண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த விஜய் மூவியில் நடிக்கிறது இலியானா டிக்ரூஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சாங்கு ஐட்டம் சாங்கில் இது பண்ணுறது, அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேர்த்து நிறைய இடம் வீடு அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி வச்சுருக்காங்களாம். அது எல்லாருமே இவங்கக்கிட்ட கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க போல். அதனால ஏன் நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சிம்பிளாக நான் லைஃப்பில் இருந்துருக்கேன், எனக்கு அது தெரியும், அன்பில் பாதை அந்த மாதிரி அடித்து வச்சுட்டு காசு கேட்கலாம், நம்ம எதுக்கு இதுக்கு வேலை கிடைக்கணும், நம்ம வந்து அமைதியாக இருக்கணும், தனியாக போயிட்டு நம்ம கேஸ் கொடுக்கணும், மொத்தமாக பேரோட வீடியோ சேர்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க வேறு பிளானே போட்டுருச்சுங்க விகாஸ் காலேஜ் மூலயமா.